ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாம். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கவனிங்க. இதில் டைப் 1 டைப் 2 2 டைப்ஸ் இருக்குது. இதில் டைப் 1ல் வந்து பேஸ் ஸ்டிச்சாக ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேவா? செகண்ட் வந்து டைப் 2க்கும் பேஸ் ஸ்டிச்சாக ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். தெரிலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ டைப் 1 டைப் 2 ரெண்டுக்குமே வந்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சென்டரில் டைப் 1க்கு என்ன கொடுக்க போகிறோம்னா ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் கொடுக்க போகிறோம். டைப் 2க்கு மட்டும் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைப் 1 டைப் 2 ஓகேவா? இது மொத்தமாக ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கும். நான் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக வந்து ரெண்டுமே ஒரே இதில் பிரித்து போட்டிருக்கேன். இப்போ டைப் 1 டைப் 2 இதுக்கு வந்து என்ன சொன்னேன், நான் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறேன். நான் ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணலாம். உங்களால் இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னா ஒர்க்கிங் உமன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஹோம் மேக்கர் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி கிளாத் ஷ்ரிங்க் ஆகுதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஷ்ரிங்க் ஆகும். இப்போ நான் த்ரெட்டை வந்து லைட்டாக ஹேண்டில் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஷ்ரிங்க் எல்லாமே போயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அட் தி சேம் டைம் நம்ம இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயும் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் போடும் பொழுது நீங்கள் இந்த ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து லூஸாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை கவனமாக பார்த்து போடுங்க. இன்னொரு இஷ்யூமே சொன்னாங்க, மேலே வந்து கேப்ஸ் இருக்குது, கீழே வந்து கேப்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஆனால் வந்து எனக்கு மேலே கேப்ஸ் வர மாட்டேங்குதுன்னு. நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ கீழே இழுத்துட்டு நம்ம இங்கே கீழே பஞ்ச் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் கீழே பஞ்ச் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட்டு போடும்போது செயின் போடும்போது இது நெருக்கமாக வந்துடும், மேலே போடும்போதும் நெருக்கமாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? பக்கத்தில் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ டைப் 1 டைப் 2 ரெண்டுக்குமே நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பேஸ் ஸ்டிச்சு அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம். இதுக்கு வந்து கம்பல்சரி நான் டிசைன் என்ன சொல்லியிருந்தேன், பீகாக் டிசைன் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, டைப் 1 டைப் 2 இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டைப் 1ல் இந்த மாதிரி த்ரெட்டை விளக்கிட்டு இங்கேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுக்கணும். ஓகேவா? சிக்கிடக்கூடாது, கரெக்டாக எடுக்கணும் த்ரெட்டை. இப்போ பாருங்கள் கவனமாக. இப்போ நான் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். இப்போது செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி. ஓகேவா? மேலே கார்னர் தேர்ட் லைனில் வந்து பஞ்ச் பண்ணிடக்கூடாது. இப்போ கீழே வந்து ஒரு லாக்கு, கீழே ஒரு குட்டி லாக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், திருப்பியும் செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். ஓகே,
இதை வந்து அதுக்கு கொஞ்சம் மேலே, ஓகேவா? தேர்டு லைனுக்கு கொஞ்சம் கீழே, செகண்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே, ஓகேவா? அதாவது சென்டரில் வந்து இன் பிட்வீன் கேப்பில் வந்து நம்ம பஞ்ச் பண்ணணும், ஓகேவா? இவ்வளவே தான். டைப் 1ல் வந்து பேஸ் வந்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்குறோம். ஷேடட் வந்து அதே ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் கொடுக்குறோம். அவ்வளவே தான், ஓகேவா? இப்போ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஃபில்லிங் இது எல்லாமே நீங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக கேப்ஸ், அதாவது வந்து மேலே வந்து ஹோல்ஸ் வரும். இது வந்து நார்மல் தான். இப்போ எனக்கு வந்திருக்கிற அளவுக்கு ஹோல்ஸ் வந்துச்சுன்னா அது நார்மல் தான். ஸோ நீங்கள் ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்கன்னா கிளாத்தே கிழிஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து கவனமாக தான் போடணும். இந்தளவுக்கு ஹோல் வந்துச்சுன்னா நம்ம வந்து அவுட்லைன் கொடுப்போம், கீழே வந்து லைனிங் கிளாத் கொடுப்போம். ஸோ தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. முடிச்சிட்டோம். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? டைப் 2. டைப் 2ல் என்ன பண்ணுறோம்? சேம் அதே தான், ஓகேவா? த்ரெட்டை 2 ஸ்ட்ரிப்புக்கு நடுவில் இருக்கிற த்ரெட்டை விளக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு செகண்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே, தேர்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே, ஓகேவா? செகண்ட் லைன்லேயும் கொடுக்கக்கூடாது, தேர்ட் லைன்லேயும் கொடுக்கக்கூடாது, ஓகேவா? இன் பிட்வீன் கேப்பில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே இழுத்துடணும். இழுத்துட்டு என்ன பண்ணணும்? கீழே ஒரு குட்டி லாக், அதுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச், கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஓகேவா? இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம்? திருப்பியும் சென்டரில், ஓகே, சென்டரில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே இழுக்கிறோம். திருப்பி ஒரு குட்டி லாக், பட்டன் ஹோல் ஃபில்லிங் தான், ஓகேவா? டைப் 1ல் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்குறோம். சாரி, ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்குறோம். செகண்ட் டைப்பில் வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குறோம், ஓகேவா? இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எதுக்கெல்லாம் கொடுப்போம்னா பீகாக் கொடுப்போம் முக்கியமாக. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஸ்லீவில் கொடுப்போம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸு, லிப்ஸு இதுக்குமே நம்ம கொடுப்போம். மெயினாக அந்த பீகாக் டிசைனும் ப்ளவுஸோட ஸ்லீவும் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதே தான். ஓகேவா? இது டைப் 1, இது டைப் 2, ஓகேவா? ஓகே, இந்த ஃப்ளவர் வந்து டைப் 1, டைப் 2 ரெண்டுக்குமே வந்து ஒன்று போடணும். நான் வந்து போட்டுட்டேன், ஏன்னா வந்து வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நீங்கள் வந்து டைப் 1, டைப் 2 ரெண்டுக்குமே செப்பரேட்டாக ஒவ்வொரு ஃப்ளவர் போடுங்க, ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீகாக்கோட ஃபெதர் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபெதர் வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து ஃபிட்டிங் ஸ்டோனும் வந்து ஒட்டிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றி நம்ம பீட் ஒர்க் கொடுத்துருவோம். ஸோ கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம 1, 2, 3 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் நான் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே தான் நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு லைனில் போடுறீங்க இல்லையா, அது வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொண்டு வரணும், அது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அந்த கர்வுமே வந்து கரெக்டாக வரணும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு கொடுக்குறேன்.
ஸோ இவ்வளவே தாங்க. நான் இதுக்கு வந்து அவுட்லைனு பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களால் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில்க் த்ரெட்லேயோ ஜரி த்ரெட்லேயோ நீங்கள் அவுட்லைன் கொடுத்துர்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்